தலை அரிப்புக்கான மருத்துவம். தலை அரிப்புன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே மண்டையை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. யார் பேசினாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தலையில் ஃபுல்லாக அரிப்பு, அந்த பொடுகுன்றதெல்லாம் இருக்கும். தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க. அப்போ தலையில் சூடு ஏறி போய் பொடுகு தான் இருக்கும், அரிச்சிக்கிட்டே இருக்கும், வெறுந்தலையே அரிக்கும். ஏன்னா அந்த எண்ணெய் பசையே இல்லாததால். இன்றைக்கி காற்றுல நிறைய விஷத்தன்மையான விஷக்காற்றுகள்லாம் வருது, புகை காற்றுகள்லாம் வருது. இதெல்லாம் தலைக்குள்ளே போய் படியும். அப்போ அரிப்பு வரதான் செய்யும். அந்த அரிப்பை போக்குறதுக்கு சித்தரத்தை, ஆட்டுப்பால், கொளிஞ்சி இலை, மகிழம் இலை, ஏலக்காய், கடுக்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். தலை அரிப்பு. தலை அரிப்புனாக்கா எண்ணெய் தேய்க்காதனால, வருடக்கணக்கில் எண்ணெய் தேய்க்காமல் இருப்பாங்க. பல எண்ணெய்கள் வறுத்தது பொரிச்சது சாப்பிட்றப்போ அதனாலையும் அவங்களுக்கு டேண்ட்ரப்பு, அரிப்பு, தோல் நோய்கள் இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். அரித்து கையை வச்சாக்கா எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு புழு வெட்டு இருந்ததுனாலும் அவங்களுக்கு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரோம கண்ணுக்கு அடியில் இருக்கிற அந்த வேர்கள்லாம் அப்படியே புடி போட்டு போய் பொசு பொசுன்னு வெளியே வரும். பொலப்பொலன்னு தலையிலேருந்து டேண்ட்ரப்பு உதிர்ந்துக்கிட்டு இருக்கும். புழு வெட்டு இருந்துக்கிட்டு இருந்ததுனாக்கா அவங்களுக்கும் அரிப்பு இருக்கும். வட்ட வட்டமாக முடியெல்லாம் உதிரும். சில பேருக்கு தலை முழுக்கும் உள்ள புழு இருந்துட்டு நோண்டிகிட்டே இருக்கும். அது கை வச்சாங்கனாக்கா அவங்க எடுக்கவே முடியாது, முடி எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புழுவெட்டு இருந்ததுனாக்கா சொரிஞ்சு அந்த டேண்ட்ரப்பு புருவங்களில் விழுந்ததுனாக்கா புருவத்துலேயும் அரிப்பு இருக்கும், அந்த ரோமெல்லாம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மகிழம் இலையும் கொளிஞ்சி இலை, அது கூட ஏலக்காய் 3 இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது, கூட கடுக்காய் பொடி, சிற்றரத்தை பொடி, நச்சு கிருமிகளை கொல்லக்கூடியது, நல்லா வலுவலுன்னு எல்லாத்தையும் கரைச்சிட்டோம். இது கூட பால் நிறையா சேர்த்துக்கலாம், ஆட்டுப்பால். தலையில் நம்ம நல்லா அந்த ரோம கண்ணறைகள் வேரில், தலைமுடி வேரில் படுற மாதிரி நல்லா கொதி விட்டு சொரிஞ்சு ஃபுல்லாக தலையில் தேய்ச்சிடணும். இதை நல்லா தலை முழுக்க தேய்ச்சி வச்சுருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எது தலைக்கு போட்டுக்கிறீங்களோ இன்னும் ஷாம்பு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாமல் சீயக்காய் அல்லது பயறு பொடி, வெந்தய பொடி அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு 3 நாளைக்கு தலையை நல்லா அலசினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படியே அந்த வேறு இதுகள்லாம் உதுறது நின்றும், பொலன்னு உதுறது, அதுக்கப்புறம் சரியாயிரும். நல்லா தலை குளித்து முடிச்சுட்டு காஞ்ச பிறகு வேரில் படுற மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லா வச்சுக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த பொலன்னு உதுறது, அரிப்பு, எரிச்சல் எதுவும் இருக்காது. இந்த புழு வெட்டு உள்ளுக்க இருக்கிற கிருமிகளை கொல்லக்கூடியது இந்த மருந்து. இந்த இதெல்லாம் கிருமிகள்லாம் செத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி நல்லா வளரும், தலையும் குளிர்ச்சியாக இருக்கும், அரிப்புன்றதே இருக்காது. தலை அரிப்பு வந்துச்சுனாலே வேலை ஓடாது, யோசிக்கிற திறமை குறைஞ்சிரும். முக்கியமாக அதுக்கு சித்தரத்தை, கொளிஞ்சி இலை, மகிழம் இலை, கடுக்காய், ஆட்டுப்பால், ஏலக்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே தலையில் ஊற்றி நல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தலையை அலசினிங்கன்னா அந்த அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சது 1 வாரம் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது தலையில் சுத்தமாக அரிப்பு இருக்காது. தலை அரிப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.